இப்பதான் சென்னையில பாத்துருப்பீங்க, நேத்து ஒவ்வொரு தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! அட பாவி, யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒன்னே ஒன்னு எழுதி வச்சுக்கோங்க, டேய் குறிச்சு வச்ச கிளம்புங்கடா. ஆதவர்ஜனா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எத்தனை கோடி வேணாலும் நான் செலவு பண்ண நான் ரெடியா இருக்கிறேன். நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனு சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நேர்மை இருக்கா? என்கிட்ட அந்த நேர்மை இருக்கு. டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? நிர்வாக தர்ம தெரியுமா? கண்டிப்பா தெரியும். ஆதவர்ஜனா ஒரு மட சாம்பிராணி. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பண்றதுக்கு லாயக்கே இல்லாத ஒரு ஆளு, மேடை பேச்சு பேசுறதுக்கு துப்பு இல்லாத ஒரு ஆளு. மனசு இல்லனாலும் அதான் நேசம். நம்ம அண்ணன் பாத்தீங்களா திருநெல்வேலி என்ன நடந்துச்சுன்னு? ஆடு நடந்தது, மாடு நடந்தது. திருநெல்வேலி தூத்துக்குடி மொத்தமா பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட். பாரா நாயே, அங்க பாரா நாயே. அண்ணா விஜயண்ணா, நான் தான் கரியரின் உச்சம் சாப்பிட்டு வச்சு மிச்சலாம் சொன்னேன். கடைசியில பார்த்தா ₹100 கொடுத்து ஆளை கொண்டு வந்துடும். பத்தியா என்னடா இது, உன்னால இப்படி ஆயிப்போச்சு. தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறான். அவமானமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவனெல்லாம் கூட்டி கொண்டாந்து நிறுத்திருக்கேன். தூத்துக்குடி மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்ல இருந்தும் பஸ் பிடிச்சி வேனு பிடிச்சி பொதுமக்களை கூட்டிட்டு வந்து அணிக்க வச்சு கூட்டத்தை காமிச்சிருக்கானுங்க இந்த தாவேகா தற்குறிகள். மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். விஜய் அங்க வராருன்னா அந்த ஊர் மக்களுக்கு உள்ள கூட்டம் கிடையாது. சுத்தில இருக்கிற எல்லா ஊர்ல இருந்து ஆள் செட் பண்ணி வர வச்சு கூட்டாது. சோ இத வச்சுட்டு அந்த தொகுதியில ஜெயிச்சிருவோம், நம்ம ஓட்டு கிடைச்சிரும் அப்படின்னு நம்புனாங்கன்னா அவங்கள மாதிரி முட்டாள் யாருமே இல்ல. இந்த கூட்டத்தை சும்மா ஒண்ணு கூட்டிட்டு வரல, ஒரு ஆளுக்கு ₹300 காசு கொடுத்து கூட்டிட்டு வந்துக்கிறானுங்க. மானம் கெட்ட போயில. எங்க அண்ணன், என் புள்ள, என் விஜய் தமிழ்நாட்டை விட்டு துரத்தி அடிப்பாங்கிறத பதிவு பண்றேன். விஜயவே வந்து காலவாரி விடுற மாதிரி எத்தனை இடத்துல பேசியிருக்கு. அண்ணன் இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு, ஜாக்கிரதை. நான் சொன்னல, மக்கள் காசுல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன்னு. அத இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க தில்லா சொல்ல முடியுமா? ஊழல் பண்ணலாங்க. ஏன்டா இருக்கீங்க? நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள் எல்லாருமே நல்லா இருப்போம். ஏண்டா உனக்கு எதையுமே சொந்தமா சுயமா சிந்திச்சு சொல்ல தெரியாதடா. நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இத கூடமாடா ஜோதி ஆட்டம் திருடுவ. ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. ஓம் காளி ஜெய் காளி, விஜய் ஒரு ஓடு காளி. சினிமா என்கிற போதையை தவிர, கவர்ச்சியை தவிர ஏதாவது ஒண்ணு நெத்திக்கு நெத்தி ஒரு 10 நிமிஷம் எங்க அண்ணன் சீமானோட விஜய் விவாதிக்க தயாரோடா. சாட்டா சரியான பொட்ட வேலை செய்யறா, கீச்சிருவோம், பொட்டைய நசிகத்துருவோம். நீ ஆம்பளையா இருந்தா உன் உடம்புல ஓடுற ரத்தம் வந்தா ஒண்டிக்கு ஒண்டி வாடா. நான் ஆம்பளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போற சொன்னா கேளு. மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு, அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. கண்டிஷன்ஸ் போடுறாங்க, எந்த கட்சிக்கு போடுறத இந்த விஜய்க்கு மட்டும் போடுறாங்க. ஏன்னா நம்ம மேல அவங்களுக்கு காண்டு போடா பூண்டு. நம்ம மேல அவங்களுக்கு காண்டு போடா பூண்டு. இன்னைக்கு தமிழ்ல தெரிஞ்சிருக்கு, இந்த தூத்துக்குடி திருநெல்வேலியில எம்பட்டு இந்த அது என்னது தற்குறி பயிலுவா இருக்கிறானவனு. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. அதுல தற்குறி பயிலுன்னு சொன்னவன் எல்லாம் பொட்ட பையன்னு ஒரு புள்ள வேற சொல்லுது. ஆத்தா, பொட்ட பையனை முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ. பொட்டன்றதே நம்ம ஊர்ல பொம்பளை பிள்ளையே எகத்தாளமா பேசுறது அந்த பொட்டன்ற வார்த்தை. நீ அத போய் இவனு பொட்ட பையிலதான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லுது. இந்த பொட்டைக்கு முதல்ல அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பேசினா நல்லா இருக்கும். தற்குறி பேயில போமா இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா இல்லனே. தூக்கிட்டு போறப்ப அதான் வச்சு அடிச்சிட்டீங்களே, பாடி எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டோம்னே. பாடியா? ஏண்டா என்ன குளவனியா கொண்டு போனாங்க? இவனுக்கு பொம்மையை கொண்டுட்டு போறாம்ல வண்டியில. நீ சொல்லுல, நாங்க சிரிப்போமா சிரிக்க மாட்டோமா?
உங்களை தற்கூரின்னு நாங்க சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அசால்ட்டா தற்கூரி ஆக்கிருக்கு. என்னடா சொன்ன? அவனே ஏமாத்திட்டியடா. கஷ்டப்படுறேன் இல்ல எனக்கு இன்னும் புரியல. வர்றவங்க எல்லாம் தற்கூரியா இருக்காங்க. நீ தற்கூரி ஆக்குறியா? தற்கூரி அணில் குஜிட்டி எல்லாம் சொன்னா கோவப்படுறாங்க. தயவு செய்து கோவப்படாதீங்க, அதுதான் உண்மை. என்ன சொல்றது, அது ரசிகர்கள் தான் தவிர்த்து யாருமே அரசியல் புரியதோட போயிட்டு அவரோட ரசிகையா வந்திருக்கேன். இது கட்சிக்காக நான் வரல, அவரோட ரசிகையா வந்திருக்கேன். 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே தீய சக்தி திமுக. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இல்ல சீரியஸா யாராம பைத்தியக்காரப்ப அப்படிங்கிற மாதிரி தான் போறான். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. உண்மையில கழுத்துல துண்டு இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரம் எல்லா பேரும் பிடிச்சி ஆஸ்பத்திரியில அடிச்சிருப்பான். சார் பப்ளிக்ல வந்து போறாரு சார். இப்படி கேரஸா ஓலா விட்டுருக்கீங்க, ஒரு சங்கிலி போட்டு கட்டி வைங்க. அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு, அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு ஐடெக்ஸ் பாம். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிரச்சனமா இருக்கு. தமிழ்நாட்டில் 2 தற்கூரிகள் இருக்காங்க. நான் அது என்னன்னு சொன்ன உடனே நீங்க எல்லாருமே சிரிப்பீங்க. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே நம்பர் 1 தற்கூரி அண்ணன் விஜய் அவர்கள். எனக்கே சிரிப்பா இருக்கு. ருக்கோ ஜரா, சபர் கரோ. வாக்கு சேகரிப்பின் போது பண அபிஷேகம் செய்த இளம்பெண் தாவேக்கவை சேர்ந்த சோனா என்பதும் பிரபல கஞ்சா வியாபாரி புஷ்பா என்பவரின் பேத்தி என்றும் கூறப்படும் நிலையில் தாவேக்க வேட்பாளரின் தலையில் பொழிந்தது 1 லட்சம் ரூபாய் இருக்கும் எனவும் இதனை ராஜ்மோகனின் தேர்தல் செலவு கணக்கில் சேர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? குழந்தைக்கு சளி பிடிச்சிட்டுனா விசிறு ஊதுனா போதும். எங்க வரிய? பயலுக்கு சளியா இருக்குமா, டாக்டர்ட்ட காட்ட போறோமா? ஏன் விசில வச்சு ஊத சொல்றாள? அவன் மூஞ்சில ஊத சொல்லுங்க விசில. அங்க பாரு உங்க அப்பா ஊதிலாண்டிட்டு இருக்காரு. வாடா வேகமா போய் ஆட்டி விடலாம். அட பயமுள்ள அப்பா தெரியாம கைத்துல மாட்டிக்கடா. அந்த பெஞ்ச் எடுத்து காலுக்கு போடு. போப்பா டேய், நீ அந்த பக்கம் தள்ளு, நான் இந்த பக்கம் தள்ளுறேன். ஏய் அப்பா நீ சங்கு ஒதுங்குறா. கை கடிக்க மறலையா? டாக்டர் தரப்புல கொடுத்துட்டேன்றாங்க. முரண்பாடான தகவலா இருக்கு. அதுக்கு தான் இந்த பிரஸ் மீட்டே நம்ம வெச்சிக்கிறது இல்ல. 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 நீங்க வந்து பேரிகேட் போட்டு தடுத்து நிறுத்திட்டீங்க, அதனால தான். ஆமா இது ஏன் டைலாக்ல? நேத்து டிவிகே கட்சிக்காரனோட ஒரு கமெண்ட் ஒன்னு எக்ஸ்ல பார்த்தேன். ஷாக் ஆயிட்டேன். விஜய் 2 தொகுதியில நிக்கிறதால காலையில பெரம்பூர்ல ஓட்டு போடணும், மத்தியானம் போய் திருச்சி கிழக்குல ஓட்டு போடணும், ஏதாவது ஈஸியான போக்குவரத்து வழி இருந்தா சொல்லுங்கன்னு ரொம்ப சீரியஸா கமெண்ட் போட்டிருக்கான். விஜய் 2 தொகுதியில நிக்கும் போது நாங்க 2 தொகுதியில ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறானுங்களா? இல்ல ஓட்டுன்றது எத்தனை தொகுதியில வேணாலும் போடலாம் அப்படின்னு நினைக்கிறானுங்களா? விஜய் படம் ரிலீஸ் ஆகும் போது ரசிகர்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறதுக்காக ஒரு 4-5 தியேட்டர்ல போய் படம் பார்ப்பானுங்க. அது மாதிரி ஒரு 4-5 தொகுதியில ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறானுங்களா? ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, 23ஆம் தேதி காலையில விஜயை தவிர வேற எவனுக்கும் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் வண்டி எடுத்துட்டு நேரா பெரம்பூருக்கு வர போறானுங்க. இன்னொரு கூத்தும் நடக்கும். பாதி பேர் பெரம்பூருக்கு வர்றதுக்கு பதிலா பெரம்பலூருக்கு போக போறானுங்க. ஏன்னா அவனுக்கு தான் தற்கூரிங்களாச்சு. அப்புறம் நான் ஒரு விஷயத்த திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு சொல்லி யாரும் தவறா எடுத்துக்க வேணாம். ஏன்னா அது என்னுடைய கடமை. ஒவ்வொரு ஊருக்கும் போய் அதை நான் ரிப்பீட் பண்ண சொல்லியே ஆகணும். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு, அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். என்னையா நடக்குது? திரும்பி 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 பார்த்து 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 உங்க டயலாக் எல்லாம் எனக்கு பிராம்டிங்கே இல்லாம மக்கப்பாயிடுச்சு தலைவரே. இதுவே ஒரு கேவலமான பாட்டு. இந்த பாட்டை இன்ஃபுளுசர்ஸ் வச்சு ட்ரெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கானுங்க. இவ்வளவு பண்ணி எடப்பாடி சார் அந்த அக்காக்கு ஆட சொல்லி கொடுத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஏதோ கையை கால லைட்டா தான் ஆட்டுது, அவ்வளவுதான். அது ஸ்டெப்புன்னு அதுவே நம்பிக்கிறது. உனக்கு வந்து மற்ற இன்ஃபுளுசர்ஸ் பார்த்தே நீ ஒண்ணு பண்ற, ஆனா அது எப்படி பண்ணணும் உனக்கு தெரியல. அதான உண்மை. ஒட்டுமொத்த சோசியல் மீடியா இந்த ஒரு வீடியோ சுத்திட்டு இருக்குது. அப்படியே என்ன அர்த்தம்?
அந்த பாட்டை எவனும் கண்டுக்கலன்னு அர்த்தம், அதை எவனும் பேசலன்னு அர்த்தம், அதை வந்து நீ என்ன பண்ணாலும் ட்ரெண்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இது கூட தெரியாம இந்த பாட்டுக்கு வைப் பண்றாங்களா? இவன் நம்ம தெருவுல கீரை வித்துட்டு இருந்தவடா. ஓ இப்ப மாடல் ஆயிட்டா. திமுக ஆட்சியில வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பாரு. இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பாரு. இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பாரு. இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பாரு. தி நெக்ஸ்ட் டே நேற்று இதெல்லாம் ஒரு கூட்டத்துல நான் பேசினேன். குளத்தூர் கூட்டத்துல தான் பேசினேன். அப்ப கொரோனா காலம் ஓடோடி போய் போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனோம்னு சொன்னேன். என்னை பற்றி தவறா பேசுறாரு. காணாமல் போனான்னு சொன்னே ஒழியே உங்களை பற்றி தவறா எப்பொழுது பேசுறேன். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். காணாமல் போனான்னு சொன்னே ஒழியே இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். ஏன்டா பச்சை போய் பேசுற? அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பார்ப்பானா? ஐயோ ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத. குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.